சேர்லாம் இல்லைடா அங்கே பேர் வச்சேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ராவல் வீடியோ தான் வரப்போகுது. வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். இப்போ என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பிரதரை பிக்கப் பண்ணிவிட்டு சிதம்பரம் போகிறேன். ஏன் சிதம்பரம் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு வர போகிறேன். நாளைக்கு பாப்பாவோட பர்த்டே வருது, அதனால் இன்றைக்கி நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து ஹைட் பண்ணி மறைச்சி வைக்க போகிறோம். இப்போ புவனகிரி கிட்டத்தட்ட வந்துட்டேன். ஏன் பாப்பாவுக்கு சைக்கிளை வந்து நான் மறைச்சி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி சைக்கிள் எடுக்க போகிறேன்னு தெரியும். பட் இந்த வருஷம் வேணாம், அடுத்த வருஷம் எடுத்துக்கலான்னு சொல்லி பாப்பா கிட்ட சைக்கிள் கேன்சல்னு சொல்லியிருக்கேன். அவளும் பிடிவாதமாக இல்லை எனக்கு வாங்கியதான் ஆகணும், இல்லைன்னா எனக்கு பிறந்த நாளே கொண்டாடலை அப்படின்னு பாப்பா வந்து பிடிவாதமாக சொல்லிகிட்டு இருந்தா. இல்லைம்மா, புதுசாக நம்ம வந்து வீடெலாம் கட்டிகிட்டு இருக்கோம், இப்போதைக்கு சைக்கிள்லாம் வேணாமா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகேம்மா உங்கள் இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து விட்டுட்டா, ஒன்றும் அதை கண்டுக்கலை. அதனால் அவளுக்கு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு போய் நம்ம கொடுக்குற மாதிரி நாளே சைக்கிளை நம்ம வாங்கிட்டு வந்து மறைச்சி வைக்க போகிறோம். அவள் பர்த்டே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சைக்கிளை எடுத்து காட்ட போகிறோம். அதுக்காக இப்போ என்னோடய பிரதரை கூட்டிகிட்டு நான் இப்போது சிதம்பரம் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி அன்னைக்கு பார்த்து ஸ்ரீதேவி ஸ்மார்ட் கடை தான் சைக்கிள் கடை, அந்த கடையில் தான் இப்போ நம்ம சைக்கிள் எடுக்க போகிறோம். இப்போ கீரப்பாளையம் கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம சிதம்பரம் என்ட்ரி ஆகிடுவோம். கீரப்பாளையத்துக்கிட்ட வந்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெவி டிராஃபிக்காக இருந்தது. யாரோ எம்எல்ஏ வந்து ஏதோ ஒரு திறப்பு விழாலாம் நடந்துகிட்டு இருந்தது. அதனால நம்ம அவுட் சைட் ரோட்டில் இப்போ வந்து நம்ம போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் சைடில் நம்ம கிராஸ் ஆகி நம்ம போகிற ரோட்டில் நம்ம போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே நாளைக்கு வர்றதுங்கிறதுனால அவளோட திங்ஸ் எல்லாமே, அவளுக்கு சாக்லேட்டு, கேப்பு, அந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே நான் இன்றைக்கி வாங்கியே ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சைக்கிள் போகும்போது எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு என்னோடய பிரதரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். சைக்கிள் பார்த்திங்கன்னா என்னால் தனியாக கொண்டுட்டு வர முடியாது, ரொம்ப லாங். சிதம்பரத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு போனோன்னா 30 கிலோமீட்ரு வரும். 30 கிலோமீட்ரு என்னால் தனியாக கொண்டுட்டு போக முடியாது. அதனால் பிரதரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சரி வாடா நம்ம வீட்டை சுற்றி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்கு இப்போ அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நம்ம புது வீடு கட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து தம்பியை கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டில் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அப்புறமா சிதம்பரம் போய் பொருள் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு அப்படியே நேராக போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ தம்பிக்கிட்ட வீட்டையும் சுற்றி காமிச்சிட்டேன். அவனும் ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, அவன் இது வரைக்கும் வரல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்திருந்தது நம்ம வீட்டுக்கு. அதனால் தம்பி கொண்டு வந்து இங்கே காமிச்சிட்டு இப்போ நம்ம சைக்கிள் கடைக்கு வந்துட்டோம். ஸ்ரீதேவி சைக்கிள் ஸ்மார்ட்டு ஆல்ரெடி நான் போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். சைக்கிளை வந்து விசாரித்து வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைக்கிள் எடுக்க வந்துட்டேன். அன்னைக்கு நான் பார்த்த பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா கேடிஎம் பிராண்டு தான். அந்த சைக்கிள் இங்கே கிடையாது. அந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருந்துச்சு, ஒன்று ஆரஞ்சு, இன்னொன்று ப்ளூ. நான் அன்றைக்கி பார்த்து வச்சுட்டு வந்த சைக்கிளோட ரேட் பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய். அந்த சைக்கிளில் பிங்க்கு கிடையாது, இந்த ஆரஞ்சும் ப்ளூவும் தான் இருந்துச்சு. இதை விட டாப் மாடலில் ஒன்று வந்திருக்குன்னு அந்த கடைக்காரங்களே சொல்லியிருந்தாங்க. சரி அந்த டாப் மாடலை காட்டுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த சைக்கிளை பாருங்கள், அந்த சைக்கிளை கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சைக்கிள் பாருங்கள், எனக்கு இந்த கலர் வந்து பிடிக்கலை. இதில் பிங்க் இருக்கான்னு கேட்டோம், பிங்க் இல்லை, நாங்கள் ஆர்டர் பண்ணி தான் வர வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த கலர் பாருங்கள், ப்ளூ காமிச்சிருந்தாங்க. இந்த கேடிஎம்மில் அன்னைக்கு நான் பார்த்த சைக்கிள் 7000 ரூபாய். அப்போ டாப் மாடலில் இந்த சைக்கிள் தான் இருந்துச்சு. இதை விட டாப் மாடல் அப்போ கிடையாது. இப்போ கொண்டு வராங்க பாருங்கள், இதுதான் சைக்கிள்லேயே லேடிஸ் சைக்கிள்லேயே டாப் மாடல் சைக்கிள். லாஸ்ட்டு ப்ரைஸும் இது தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. இந்த சைக்கிளில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு நான் கேட்டிருந்தேன். இந்த ஒரே கலர் தாம்மா, 2 பீஸு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நான் இதே பில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் கீழே வந்து பில் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். அவர்கிட்ட அடித்து பிடிச்சி பேசி 7400 ரூபாய் சொல்லியிருந்தார். சைட் ஸ்டாண்டு வந்து வேணாம், எனக்கு சென்ட்ரல் ஸ்டாண்டு தான் வேணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு தனியாக பே பண்ணோம். அந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா 200 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சைடில் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைட் ஸ்டாண்டை போடுறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே நிறுத்திட்டு போயிடுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படியே லைஃப் வராது. சைக்கிளை அந்த ஸ்டாண்டு வந்து பெண்ட் ஆகிடும். அதனால் நமக்கு அது தேவையில்லை. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க.
சரி ஓகே இது எங்களுக்கு தேவையில்ல, நீங்கள் எனக்கு இந்த சென்டர் ஸ்டாண்டே கொடுங்கன்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்டாண்டு வந்து 50 ரூபா சொல்லியிருந்தாங்க, இது 200 ரூபா. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க, 150 ரூபா மட்டும் பே பண்ணுற மாதிரி வச்சு. ஏன்னா அந்த ஸ்டாண்டோட ரேட்டு நாங்கள் 50 ரூபா தான் மைனஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டு இப்போ போட்டாச்சு. எங்கெங்கே லூஸாக இருக்கோ கனெக்ஷன் எல்லாமே இப்போ டைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சைக்கிள்னால் அதோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொரு டைம் நம்ம வந்து ஃபிட் பண்ணி தான் வாங்கிட்டு வரணும். இது கூட அடிஷ்னலாக என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெல்லு கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் பூட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பூட்டு தான் போட்டுட்ருக்குறாங்க, இதுக்கப்புறம் பெல்லு போடணும். அப்புறம் இவங்களே ஓட்டியும் பார்த்து செக் பண்ணாங்க. இப்போ பெல்லும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. எல்லாமே வந்து ஃப்ரீ தான், இன்ஸ்டலேஷன் எல்லாமே அவங்க ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டோம். பே பண்ணதுக்கப்புறம் அவங்களே வந்து 3 ஆள் முன்னாடி வச்சுட்டு அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம வீட்டில் ஒரு சைக்கிள் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த சைக்கிளுக்கு வந்து ஒரு டீப் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா 2011 நான் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த சைக்கிள், எனக்கு ஸ்கூலில் 11th கொடுத்த சைக்கிள். அதுக்கு ஒரு டீப் ஒன்று வாங்கினேன். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 80 ரூபா அந்த டீப்போட ரேட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ சைக்கிளோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் 2 வீலுலையும் காற்றடிச்சு பர்ஃபெக்டாக இப்போ இருக்குது. நான் அடுத்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இதுக்கு பூவு அந்த மணிலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிஷ்னலாக அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஃப்ரீ தான், அதுக்கு நான் பே பண்ணல. இதெல்லாம் அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. சரி இதையும் மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஹாரன் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பெல்லு ஒரு சைடு இருக்கும், ஹாரன் ஒரு சைடு இருக்கும். அதுவும் வந்து ஃப்ரீயாகவே நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ஏன்னா நம்ம 7500 கொடுத்து சைக்கிள் வாங்கும்போது சின்ன சின்ன அக்சசரிஸும் நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கிறது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தோணும், அவ்வளோதான். ஏன்னா இவ்வளோ ரூபா போட்டு வாங்குகிறோம், அந்த அக்சசரிஸ்லாம் நம்ம சைக்கிள் இருந்தால் தானே கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். மற்றபடி வந்து இப்போ சைக்கிளோட ஃபிட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்குறாங்க, சைக்கிள் வந்து கரெக்டாக போகுதா, ஏதாவது மர்க்கர் பண்ணுதா, கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்குமான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஓட்டி பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் ஓட்டி பார்த்துருங்க, உங்களுக்கு ஏதாவது சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா சொல்லுங்கள், திரும்பி நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு இப்போ நானும் ஒரு ரவுண்டு வந்து சண்முகா விலாஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கரி கடை, அது வரைக்கும் ஒரு ரவுண்டு ஓட்டிகிட்டு போயிட்டு வந்து கொடுத்தேன். பிரேக் மட்டும் லேசாக வச்சு விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சைக்கிள் இங்கே இருக்கட்டும், நாங்கள் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போகும்போது சைக்கிள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு கடை உள்ளே நிறுத்தி வைங்கன்னு சைக்கிள் அங்கே விட்டுட்டு நூதனத்துக்கு வந்திருந்தோம். நூதனத்துக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் சாப்பிட்றோம். தம்பியை வா போய் சாப்பிட வாடா அப்படின்னு கூப்பிட்டேன். இல்லைக்கா எனக்கு சாப்பாடெலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா சரி ஸ்நாக்ஸ் ஆச்சும் நம்ம சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஒரு டீ, கானு, வடை இதெல்லாம் வந்து நூதனத்துலேயே நாங்கள் வந்து வாங்கி இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா கானும் ஒரு வடையும் வாங்கி கொடுத்துருந்தேன். நான் ஒரு டீ, ஒரு வடை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அடுத்து நான் ஓடி பில் பண்ணிட்டு வந்தேன். ஒரு மாதம் மட்டும் தம்பிக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னா, உள்ளார நூதனத்து உள்ளார வந்து 3 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு. இப்போ நான் செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். அங்கே எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம், ஒரு ரவுண்டு மேலே பார்த்துட்டு நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ செகண்ட் ஃப்ளோரும் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. பேகு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையான திங்ஸு, அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு தேவையான திங்ஸு, வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வந்து இந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இங்கே தொடப்பம் எடுக்கலான்னு வந்தேன், பட்டு இப்போது வேணாம், ஏன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறோம், தொடப்பத்தை எங்கே வைக்கிறதுன்ட்டு சரி நம்ம ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வீட்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்க்க வந்தேன். காய் செத்துறது பார்த்தீங்களா, காய் செத்துறது எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு அதை பார்க்க வந்தேன். எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு செத்துலேயே வந்து பிளாஸ்டிக் உடச்சிக்கிச்சுன்னா அதை நான் எப்படி செத்துறது, அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை வாங்கிறதுக்கு. சரி வாப்பா தம்பின்ட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இப்போ வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்னென்ன எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு கேக் வெட்டுறதுக்கான திங்ஸ் வாங்குறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்திருக்கேன். இங்கே என்னென்ன எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஒரு கேப்பில் வந்து 3 வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டாக இருந்துச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது நல்லா இருந்துச்சு, அதுவே வந்து ஒன்று கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதில் ஒன்று செலெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் க்ரீன் தான் வந்து செலக்ட் பண்ணேன். க்ரீனே இருக்கட்டும் அப்படின்ட்டு க்ரீன் கலர்லேயே ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 35 ரூபா சம்திங் இருந்துச்சு. இருந்தாலும் வருஷத்தில் ஒரு டைம் தான் பர்த்டே வருது, அதனால பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து செஞ்சிடலான்ட்டு இப்போ க்ரீனில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம்
நெக்ஸ்ட்டு குயின் கிளிப் வந்து இருந்துச்சு. சரி இதில் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 15 ரூபா என்னமோ சம்திங் சொல்லியிருந்தாங்க. சரி நீங்கள் அதில் ஒன்று கொடுங்கன்னு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டெக்கரேஷனுக்காக ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரேட்லாம் 60 ரூபா 50 ரூபா, ஒரு பாக்கெட் 50-60 ரூபா போட்டிருந்தாங்க. இல்லைங்க அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு பலூன் காட்டுங்கன்னு சொன்னால் பலூனும் 60 ரூபாயில் 60 பீஸ் காட்டுறேன்னாங்க. இல்லைங்க நீங்கள் அதை விட கம்மியாக காட்டுங்கன்னு சொல்லி 15 ரூபாயில் 3 பீஸ் 4 பீஸ் இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டேன்னு அந்த பலூனில் எழுதியிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் 3 பீஸ் வந்து கலர் பார்த்து செலெக்ஷன் பண்ணி அதில் எடுத்திருந்தேன். அதில் இப்போ 2 பீஸ் மட்டும்தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 2 போதும். என்னங்க ஒரு 1 ஹவரில் கேட்க வெட்டிட்டு எல்லாம் பலூனை வெடித்து தூக்கி போட போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அவுட் ஒன்று வாங்கியிருந்தேன். அங்கேருந்து வாங்கி பில் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டுருக்கோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஐட்டம் எடுக்கிறதுக்கு நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இது எல்லாமே நூதனத்தில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாங்கின பொருளெல்லாம் அந்த சைக்கிளில் வச்சுட்டு சாக்லேட் என்ன எடுக்கிறதுனே நாங்கள் வந்து முழிச்சிக்கிட்டே நிற்கிறோம். இவ்வளோ சாக்லேட் இருந்தால் இதில் எந்த சாக்லேட் நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு அமுட்டது பார்த்திங்கன்னா இதுதான் இருந்துச்சு. கேட்பரியில் வந்து சாக்லேட் கோல்டு காஃபி மட்டும் இதில் 2 பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். பாப்பா என்ன சொல்லியிருந்தான்னா வேனில் ஒரு 60 பேர் இருக்கிறாங்க, கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, ஒரு 150 சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதில் எவ்வளோ பீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 120 பீஸ் இருந்தது. இன்னொரு பாக்கெட்டில் 60 பீஸ் இருந்தது. அப்புறம் மற்ற சாக்லேட்லாம் எடுத்து பார்த்தோம். ரேட்லாம் 200 ரூபா போட்டிருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சிடறா தம்பின்னு சொல்லிட்டு இந்த 2 பாக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். வேனுக்கு ஒரு பாக்கெட்டு, அப்புறம் கிளாஸுக்கும் வீட்டில் உள்ள ஸ்ட்ரீட்டில் கொடுக்குறவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு 2 பாக்கெட் எடுத்துக்கிட்டு மளிகை பொருள் எல்லாம் வாங்கிடலான்ட்டு இப்போ நாங்கள் வந்திருந்தோம். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேகி ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிக்கிள்ஸ் 2 எடுத்துருக்கிறேன். ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி பை 1 டெக் 1 கொடுத்துருந்தாங்க. அதில் ஒன்று எடுத்துக்கிட்டோம். இப்போ பில் பண்ணுற கவுண்டருக்கு நாங்கள் வந்துட்டோம். ஏவிடி டீ தூள் 1, மேகி 1, ஏவிடி டீ தூள் 2 பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான். 100 ரூபா 90 ரூபா போட்டு 100 கிராம் வாங்கிறதுக்கு ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சுன்ட்டு அதில் ஒரு 2 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம டீ தூள் போட்டு வடிகட்டி கீழே தான் கொட்டுறோம். அதனால லோ காஸ்ட்லேயே இருந்தால் போதுன்னு நான் ஏவிடி தான் எடுத்துருந்தேன். இதெல்லாம் பில் பண்ணிவிட்டு இப்போ உடனே வண்டிக்கிட்ட வந்துட்டேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா டிக்கி ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் வச்சிடலாம், மீதி வந்து நம்ம கட்டப்பையில் வச்சு முன்னாடி மாட்டிக்கலாம். ஏன்னா இப்போ இனிமேல் காய்கறி வாங்கணும். இப்போ நாங்கள் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா டிக்கியில் கொஞ்சம் வச்சுட்டு முன்னாடி கட்டப்பையில் எடுத்துக்கிட்டு இப்போ நாங்கள் காய்கறி சிதம்பரம் காய்கறி மார்க்கெட்டுக்கு இப்போ நாங்கள் காய்கறி வாங்குறதுக்கு வந்திருக்கோம். இது தாங்க சிதம்பரம் காய்கறி மார்க்கெட்டு. இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன காய் யார்கிட்ட வாங்குறதுனே தெரியல. விருதாச்சலத்தில் வந்து சந்தைத்தோப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். சிதம்பரத்தில் சின்னதாக இருக்குது. அது ஏன் இங்கே சின்னதாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. விருதாச்சலத்தில் அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு. நம்ம ஒரு 3 ரவுண்டு சுற்றினாலும் முடியவே முடியாது. இங்கே ஒரே ஒரு சந்தை தான் கொடுத்துருக்குறாங்க காய்கறி மார்க்கெட்டு. சரின்ட்டு வீட்டுக்கு தேவையான காய் எல்லாமே வாங்கிக்கிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கிக்கிட்டேன். நாளைக்கு பிரியாணி செய்கிறதுக்காக கொஞ்சம் காய்கறிலாம் தேவைப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் காய்கறி தான் வாங்கியிருக்கேன், அதிகமாகலாம் வாங்கலை. வாழைக்காய் பச்சி போடுறதுக்காக வாழைக்காவும் நான் வந்து ஒரு 4 வாழைக்காய் வாங்கிட்டேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காய் 5 ரூபா. அப்போ 4 வாழைக்காய் 20 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து இப்போ நாங்கள் அடுத்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். நம்ம புது சைக்கிள் வாங்கிட்டு போகிறோம்ல, அந்த புது சைக்கிள் வந்து பாப்பா கிட்ட காட்டுற அன்னைக்கு தான் நம்ம சைக்கிளுக்கு பூஜை போட போகிறோம். அதனால் அந்த பூஜை போடும்போது கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் காவை கொடுப்பாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி எலுமிச்சம்பழத்தையும் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சிடலான்ட்டு நாங்கள் இப்போ எலுமிச்சம்பழம் வாங்குறதுக்கு வந்துட்டோம். 4 பழம் 20 ரூபா சொன்னாங்க. சரி ஓகே கொடுங்கன்னு சொல்லிட்டு 4 பழம் 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டோம். அங்கவே பார்த்தீங்கன்னா இப்போது டிக்கிலேயே காய்கறியை வச்சிடலாம், தேவையில்லாத கட்டப்பையில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதெல்லாம் டிக்கிலேயே வந்து ஃபில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிக்கியில் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காய்கறியும் சாக்லேட் பாக்கெட் மட்டும் வச்சுட்டோம், மீதி வந்து கட்டப்பையும் முன்னாடி மாட்டிக்கிட்டோம். அங்கேருந்து இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலுங்க, தாகமாக இருந்துச்சு. சரி வாடா தம்பின்ட்டு லெசி குடிக்கிறதுக்கு அந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு எழுத்தாப்புலேயே இருக்குது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடை. இங்கே வந்து டீ உண்டு, அந்த ஷாப்பில் டீயும் உண்டு, கூல்ட்ரிங்க்ஸும் உண்டு. அங்கே நாங்கள் வந்து லெசி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வெயில் பாருங்கள் என்ன வெயில் கொளுத்துதுன்னு. இந்த டைமில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சூடு அதிகமாக இருக்கும். அங்கே லெசி குடிச்சிட்டு சண்முகா விலாஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா பூக்கடை இருக்குது. ஒரு 2 அக்கா பூக்கடை வச்சுருக்குறாங்க. நெருக்க கட்டி
பூ வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். முழம் 20 ரூபா சொன்னாங்க. சைக்கிளுக்கு நமக்கு வந்து பூ போடுறதுக்கு பூ வேணும், ஒரு முழம் கொடுங்கன்னு சொல்லிட்டு மொக்கா வாங்கிக்கிட்டேன். எப்படி நாளைக்கு தான் நம்ம இந்த பூவை வந்து எடுக்க போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டோன்னா நம்ம நாளைக்கு பூத்தாலே போதும். அதனால் மொக்கா ஒரு முழம் அந்த அக்காட்ட 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும். எல்லா பர்ச்சேஸிங் இப்போ வந்து ஓவர் ஆயிடுச்சு. இது சண்முகா விலாஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் சிதம்பரம் சரௌண்டிங்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா சிதம்பரத்துலேயே ஒரு ஃபேமஸான ஒரு கேக் ஷாப்னா ஸ்ரீ சண்முகா விலாஸ் தான் சொல்லுவாங்க. அங்கேருந்து இப்போ நாங்கள் பூ வாங்கிட்டு சைக்கிள் கடைக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். சைக்கிளை பாருங்க உள்ளேருந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. வெயிலில் நிறுத்தாதீங்க, உள்ளே நிறுத்தி வைங்கன்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டு தான் போனேன். அதே மாதிரியே உள்ளேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் நான் தம்பி வந்து பின்னாடி அவன் உட்காந்துக்கிட்டு சைக்கிளை பிடிச்சிக்கணும், நான் ஓட்டிட்டு வீட்டுக்கு போகணும். இவ்வளோ தாங்க இந்த ஒர்க். இப்போ இதுக்காக தான் தம்பியை நான் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். இப்போ நாங்கள் வந்து பெட்ரோல் போடுறதுக்கு வண்டிகேட்டில் உள்ள பாரத் பெட்ரோல் பங்குக்கு வந்திருக்கோம். நீ இறங்க வேணாம் தம்பி, நீ உட்காந்து சைக்கிளை பிடிச்சிட்டே இரு, பின்னாடி தானே இருக்குது டேங்க்கு, நான் அப்படியே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ நாங்கள் குறுக்கு ரோடு கிட்டத்தட்ட வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போகலாண்டா, ரொம்ப வெயிலாக இருக்குது தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் நிறுத்தி அவனுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எனக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸு பன்னீர் தாங்க 10 ரூபாயில் ஆளுக்கு ஒரு பன்னீர் வாங்கி குடிச்சிட்டு பர்ஃபெக்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அம்மா வீட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே அக்கா வீடு ஒன்று சைடில் இருக்குது. ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் கொடுத்துருந்தேன். இந்த சைக்கிளை நம்ம இந்த வீட்டில் தான் மறைச்சி வைக்கணும், நாளைக்கு பர்த்டே அன்னைக்கு தான் இதை வந்து கொண்டு போய் பாப்பா கிட்ட காட்டணுன்னு இந்த ரூமில் லாஸ்ட்டு ரூம், அக்கா வீட்லேயே லாஸ்ட்டு ரூமில் மறைச்சி வச்சிடலான்ட்டு நான் வந்து இப்போ மறைச்சி வச்சு அது மேலே ஒரு போர்வை எடுத்து போற்றி ஷாலெல்லாம் வச்சு மூடி லாக் பண்ணிட்டேன். அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன், இந்த வீட்டில் யாரையும் விடக்கூடாது. ஏன்னா அக்கா பசங்க அங்கே தான் இருக்கானுங்க, ரித்திஷ் அங்கே இருக்கானுங்க, அவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. ஏன்னா வேனில் போகும்போது சொல்லிவிடுவானுங்க அக்கா கிட்ட, அக்கா உனக்கு சைக்கிள் எடுத்துட்டாங்க, நம்ம வீட்டில் நிற்கிதுக்கா அப்படின்னு போயிட்டு மாட்டி விட்டுருவானுங்க. அதனால் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக லாஸ்ட் ரூமில் நாங்கள் வந்து லாக் பண்ணி இந்த வீட்டில் மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க. அக்காவும் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட ஊரில் இருக்காங்க. அதனால் இந்த வீட்டில் யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜெராக்ஸ் போடுறதுக்கு வருவாங்க, அது முன்னாடியே தான் இருக்குது ஜெராக்ஸ் எல்லாமே. இந்த ரூம் தாப்பா போட்டால் இது வந்து திறக்க முடியாது, பசங்களால் திறக்க முடியாது. அதனால் நான் வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ மோஸ்ட்லி யாரும் ஜெராக்ஸ் போடவும் அதிகமாக வரல. அதனால் எப்படியாவது ஒரு நைட்டு ஒரு பகல் மட்டும் பாதுகாத்து வச்சுருங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பசங்களும் ஸ்கூல் போயிடுவானுங்க காலையிலேயே. நைட்டு ஈவினிங் டைமில் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே போகாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு நான் சொல்லி அங்கேருந்து வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு சாவியை கொண்டு வந்து அம்மா கையில் கொடுத்துட்டு சொல்லிட்டு வரேன். இது போல் சைக்கிள் இருக்கிறது தெரியக்கூடாது, நான் எடுத்துகிட்டு வந்தது உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும், வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அம்மா கையில் கொண்டு வந்து சாவியை கொடுத்துட்டு அங்கேருந்து என் வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும் நான் சைக்கிள் எடுத்தது, வேறு யாருக்குமே தெரியாது. சைக்கிளை கொண்டு வந்து கரெக்டாக நாங்கள் லாக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்த காய்கறி மளிகை ஜாமான் எல்லாத்தையும் நான் மறைச்சி வச்சிடணும். மறைச்சின்னா பாப்பாவுக்கு தெரியக்கூடாது, நான் வெளியில் போயிட்டு வந்ததே பாப்பாவுக்கும் தம்பிக்கும் தெரியக்கூடாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்பாவும் தம்பி வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே வீடியோ தான் வரப்போகுது. நீங்கள் வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக்கும் கமெண்ட்டும் போட்டு விடுங்க. நாளைக்கு பர்த்டே வீடியோ வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை, see you.